வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து அரசாணிக்காய் பொரியல். வெறும் மசாலா தூள் போட்டு சிம்பிளாக பண்ண போகிறேன். வாங்க மெயின் குக்கிங் பேஜுக்கு போயிடலாம். நல்ல அருமையான கொத்துக்காட்டுக்காய் நல்லா பழுத்தது கிடச்சிது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹைப்ரிட் வந்து விட இதுதான் நல்லாயிருக்கும். இதை தான் நான் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. அப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு, கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கு, தென் கொத்தமல்லி தழை கடைசியில் நம்ம சேர்த்த போகிறோம், அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, அப்புறம் உளுந்த பருப்பு, அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது சேர்த்த போகிறோம். அப்புறம் வந்து கோரியண்டர் பவுடர், குமின் பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்த போகிறோம். அப்புறம் கொஞ்சம் குழம்பு சில்லி மசாலா சேர்த்த போகிறோம். இதுலேயே சில்லி பவுடரில் இருக்கிறனால நம்ம தனியாக சில்லி பவுடர் சேர்த்த போகிறதில்ல. இதுதான் மெயின் பேஸு. அப்போ கடைசியில் வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுக்க தேங்காய் போட்டு தான் இந்த பொரியலை வந்து கம்ப்ளீட்டாக செய்ய போகிறோம். வாங்க நம்ம மெயின் குக்கிங் பேஜுக்கு போகலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கிறோம். இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து உளுந்து பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே இப்போ நான் உளுந்து பருப்பு போட்டு நல்லா அதிக பொரிச்சிட்டுக்கிறேன். இது முடிஞ்சோடனே நம்ம சீரகம் போடலாம். ஆனால் வந்து இந்த சீரக பொடியாக போடுறதுனால வந்து நான் வந்து சீரகத்தை முழு சீரகத்தை சேர்த்தலை. இப்போ இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா உடனே நல்லா ஃப்ரை ஆகுறதுக்காக நான் வந்து உப்பு இப்பமே சேர்த்திட்டேன். எல்லா உப்பும் இந்த பொரியல் தகுந்தமான தேவையான உப்பு சேர்த்திட்டேன். இப்போ இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்து இப்போ நல்லா தாளிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். 1 ஸ்பூன் வந்து கொரியண்டர் பவுடர், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து குமின் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து டர்மரிக் தூள். இதில் சேர்த்து தான் வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து அரசாணிக்காய் இது கூட சேர்த்த போகிறோம். இப்போமே மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா இந்த தூள், எஸ்பெஷலி இந்த குழம்பு மசாலா தூள் வந்து ரொம்ப அருமையான மனத்தை கொடுக்குது. இப்போ வந்து அரசாணிக்காய் நம்ம சேர்த்திடலாம். இப்போ அரசாணிக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கு. எல்லா மசாலா நல்லா போட்டாலும் கிளறி விட்டுருக்கு. இதுக்கு ஒரு 2 to 5 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் வேக வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். நான் பேசிக்கலாக எப்போவும் ஹாட் வாட்டர் ஊற்றுவேன். நான் ஹாட் வாட்டர் வந்து ஒரு 1.5 கப் ஊற்ற போகிறேன். இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்திக்கிறேன். ரொம்ப தண்ணி ரொம்ப சேர்த்தாதீங்க, ஏன்னா அரசாணிக்காயிலேருந்து வெளியே தண்ணி வரும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்திட்டு இது வந்து இப்போது போட்டு நல்லா மூடி வச்சிடணும். அது நல்லா மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அரசாணிக்காய் தண்ணி வந்து நல்லா இப்போ இருக்கிற நம்ம ஊற்றின ஹாட் வாட்டரையும் நல்லா இது பண்ணி முக்கால்வாசி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தேங்காயில் போட்டு நம்ம கிளறி விட்டோம்னா முழுசாக வந்துடும். இப்போ நம்ம வந்து இது கூட தேங்காயையும் நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்தியாச்சு. இதை கிளறி விட்டோம்னா தீர்ந்தது இந்த பொரியல் ரெடி ஆயிரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. தேங்காயெல்லாம் போட்டு இது பண்ணதுனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிருக்குது. இன்னும் கொஞ்சம் வற்றினா நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் சூப் மாதிரி கொஞ்சம் அந்த குழம்பு மாதிரி இருக்கிறது கூட ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட போகிறேன். இது நல்லா வந்திருக்கு, நல்ல மனமாக இருக்குது. இந்த பேஜ் வந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப உடல் ஆரோக்கியத்துடன் 7 நாட்கள் வாழ என்னோடய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின்.